குழந்தைகளுக்கும் வஃபாத்தாகுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கும், அதாவது யாரெல்லாம் வஃபாத்துக்கு நெருக்கமா சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ரத்தத்துல சுகருடைய அளவு ரொம்ப கம்மியாவே இருக்கும். நக்சு சுகரி தமி எக்குனு முன்ஹஃபிதன், எப்பவுமே குறைந்த நிலைமையில் இருக்கும். இதுக்கு மெடிக்கல் டேர்ம்ல சொல்றதா இருந்தா நியோநாட்டல் ஹைப்போகிளைசீமியா, அந்த பிறக்கிற குழந்தைக்கு எப்பவுமே சுகர் ரொம்ப கம்மியாவே இருக்கும். இதனால நிறைய காசஸ் ரிஸ்க்லாம் இருக்கு. அந்த பிள்ளை அந்த சுகர் எடுத்துக்காட்டா, சுகர் கண்டென்ட் பிள்ளைக்கு அல்ல ஏற்கனவே வைத்திருக்கிறார். பெண் தன்னுடைய தாயிரத்தில் பால் குடிப்பதன் மூலியமாக அது நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும். இது குடிக்காட்டா, இந்த சுகருடைய கண்டென்ட் கிடைக்காட்டா அந்த பிள்ளைக்கு வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி ஆக்சிஜன், மூச்சு விடுற விஷயத்தை அமலியத்தை தனஃபுசி, நீடட் ஆக்சிஜன் ரைட் ஆஃப்டர் டெலிவரி. டெலிவரிக்கு அப்புறம் ஆக்சிஜன் அதிகமா தேவைப்படும். மூச்சு விடுற விஷயத்துல கஷ்டமாக இருக்கும். வளர்ற விஷயத்துல ஏற்றுத்தாழ்வுகள் ஏற்படும். ஸ்மால் லார்ஜர் தென் எக்ஸ்பெக்டட். நம்ம எவ்வளவு அந்த புள்ள வளரணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கோமோ அதை விட பெரியதாகவோ அல்லது குறைந்ததாகவோ குள்ளமானதாகவோ ஹைட் அதிகமானதாகவோ வளர்ச்சிகளில் அந்த பிள்ளைகளுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியல் கண்ணோட்டத்தில் மேற்கொண்ட தஹ்னீக் என்பது இன்று அறிவியலில் நிரூபிக்கப்படுகிறது.